எங்க அண்ணோட ஆட்சியில பாருங்க, அபராதம் பறந்த உத்தரவு. சென்னையில் அதிவேகமாக வாகனத்தை ஓட்டுதல், ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டுதல், நோயின்றியில் வாகனம் ஓட்டுதல், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுதல், இருசக்கர வாகனத்தில் இருவருக்கு மேல் பயணித்தால் ஆகியவற்றிற்கு மட்டுமே அபராதம் விதிக்க வேண்டும். போக்குவரத்து போலீசார் மீது குற்றச்சாட்டுகள் இருந்த நிலையில் காவல் ஆணையர் அருண் உத்தரவு. இது எங்க அண்ணன் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்திருக்கு. இத சொல்றது யாருன்னா இன்னொன்னு விட்டுட்டீங்க. என்னது? 21 வயதுக்கு இருக்கவங்களுக்கு மது விற்க கூடாது. அத நான் முதல்ல சொல்லிட்டேனே. அது முதல்ல சொல்லிட்டேனே. இந்த நியூஸ் எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி சூரியன் கரெக்டா 6 மணிக்கு உதிக்கணும், 6 மணிக்கு போயிடணும் அப்படின்னு ஒரு உத்தரவு வெளிவந்திருக்குது. அது வந்து அண்ணன் ஆட்சிக்கு வந்த முதல் நாள்ல இருந்து கரெக்டா நந்துனுக்குது. ஏங்க இது தவறுங்க. நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். இது என் தலைவன் வந்து நித்யானந்தா பேசின வார்த்தை. இத வந்து தாவேக கட்சிக்காரன் தப்பா பரப்பிட்டு இருக்கான். நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இது நித்யானந்தா சொல்லுங்க. நான் வந்து முன்னாடியே ஒரு கிரெடிட் எடுத்துக்கிறேன். காவேரி தண்ணியை வர வைக்க போகும் எங்க அண்ணன். ஏன்னா வந்து இப்ப மான்சூன் ஸ்டார்ட் ஆயிரும். எப்படியும் காவேரி தண்ணியை திறந்து விட்டுருவாங்க. அது எப்படியும் தமிழ்நாட்டுக்கு வரும். ஓகேவா? மேட்டூர் அணைக்கு காவேரி தண்ணியை கொண்டு வந்த எங்க அண்ணனுக்கு நன்றி அப்படின்ட்டு நான் இப்பவே ஒரு போஸ்ட் அடிச்சுக்கிறேன். ஏன்னா இவனுங்க அடிக்க போறானுங்க. இல்ல அது திருப்பி கண்டிப்பா அடிப்பாங்க. ஒண்ணு இல்ல, இப்ப அன்றே கணித்தார் வெங்கர்சன்ட்டு நான் உனக்கு நன்றி மாம்ஸ். அப்படி நீ போடணும்னா எனக்கு இப்ப நீ நிறைய போடணும். நான் கணிச்சது நிறைய நடந்துருச்சு. பட்டாசு சத்தம் கேட்கும் போட்டதுல பட்டாசு சத்தம் கேட்கும் வச்சீங்க. பட்டாசு 63 சத்தம் இன்னும் கொஞ்சம் போனா கேட்டுறோன்னு. அதான் 63 டிஎம்சினா 10 டிஎம்சி கூட இந்த காலகட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வராது. எழுதி வச்சுங்க. இன்னொரு வருஷத்துக்கு இந்த ஆய்வுக்குள்ள எல்லாம் போகாதீங்க. அண்ணனுக்கு நம்ம வந்து ஒரு கிரெடிட் கொடுக்கும்போது அதை மொத்தமா கொடுத்துருங்க. அண்ணனுக்கு தானே கொடுக்குறோம், வேற யாருக்குன்னா கொடுக்குறோமா? நீங்க இந்த உத்தரவெல்லாம் பாத்தீங்க. அதை விட ஒரு அதிரடியான உத்தரவு போட்டிருந்தாப்புல. அந்த உத்தரவை நீங்க பார்க்காம அமைதியா உட்காந்துருக்கீங்க. ஸ்டில் நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு பராண்டுது. இனிமே யாராவது தேன் மூட்டையில தேன் இருக்கிற அந்த உத்தரவா? அது பரவாயில்ல. அண்ணனுடைய அதிரடி உத்தரவு. யாராவது வாஷ்ரூம் போனா கழுவிட்டு தான் வரும். வாஷ்ரூம் போனா கழுவிட்டு தான் வரணும்னு அதிரடி உத்தரவு. தெரியுமா? சூப்பர்யா. இதுதான் முதல்வர் கழுவிட்டு போறது விஷயம்னா என்ன பாருங்க. நீங்க எல்லாம் தமிழ்நாடு அரசு நேஷனல் தான் பேசிட்டு இருக்கீங்க. எங்க அண்ணனுக்கு எல்லாம் வந்து இன்டர்நேஷனல் அரசியல் வரைக்கும் போயிருச்சு. நாளைக்கு ஒண்ணு பேசுவார பாருங்க. அதாவது புத்த மத தலைவர் ஒருத்தர் சிலரத்ன தேராரு பேசியிருக்காரு. எங்க நாட்டு அரசியல்ல வந்து தலையிடாதீங்கன்னு சொல்லி விஜயை டைரக்டாவே எச்சரிச்சிருக்காரு. நாளைக்கு விஜய் அண்ணன் வந்து முதல் அறிக்கையா விடுவாரு, ட்விட்டர்ல ட்விட்டு போடுவாரு. நான் அந்த நாட்டு அரசியல் தமிழிலும் எங்க அரசியல்னு சொல்லி பேச போறாரு. நாளைக்கு எல்லாருமே வந்து என்னன்னா எங்க நாட்டு அரசியல தலையிட்டா அவருக்கு வந்து செருப்படி உள்ளன்ற மாதிரி டைரக்டாவே சொல்லிட்டாப்ல. மாம்ச ரீசெட் பண்ணிட்டு கம்பேக் பண்றோம். ரீசெட் பண்ணிட்டு ஐயா இந்த ஃப்ராடு தேவி டிவிகே மெடிக்கல் விங் அப்படின்னு ஒருத்தவங்களை நாங்க டேக் பண்ணியிருக்கோம். அவங்க யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதிரடி ஆய்வுக்காக தாவேகா சார்பாக ஒரு மருத்துவமனைக்கு போய் ஆய்வு பண்ணி டாக்டர்ஸ் டீனெல்லாம் வந்து பேசி ஆய்வு நடத்தின ஒரு ஆய்வாளர். ஓகேங்களா? இப்போ இந்த ஆய்வாளருக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னாக்கா, இந்த ஊடகங்கள் சேர்ந்து அவங்கள முடக்கி என்ன பண்ணுது, நீங்க டாக்டரா அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதுலயும் குறிப்பா உண்மைகளை இதுலயும் உண்மையை உறக்க சொல்லும் அந்த ஊடகம் பேர் என்னப்பா, நியூஸ் தமிழ். அந்த நியூஸ் தமிழ் வந்து இந்த பெண் யார் அப்படின்னு ஊரே தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. ஸோ சார் அவங்க வந்து இன்டர்வியூ எடுத்து போட்டது அவங்க தானே. ஆனா அவங்களே தான் ஆரம்பத்துல வந்து இன்டர்வியூ போட்டு மருத்துவர் அணி தாவேகா மருத்துவர் அணி அதிரடி ஆய்வுன்னு போட்டாங்க. அவங்க டிவிகே மெடிக்கல் விங்னு என்னன்னு அதை டிலீட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க டிலீட் பண்ணதை பத்தி பேசக்கூடாது. எங்க மண்டமலை இருக்கிற கொண்டைய மறந்த மாதிரி வந்து கட்சிக்கு, அதாவது அந்த கட்சியோட ஐடி கார்டை வந்து சோல்டர்ல மாட்டிட்டு போனாங்களே, அதெல்லாம் பத்தி கேட்க கூடாதா? டாக்டருங்களுக்கு எல்லாம் கொடுக்க போற ஐடி கார்டோட சாம்பிள் ப்ரோ. பெருசா விஜய் போட்டோ இருக்கும், குட்டியா புசி ஆனந்த் போட்டோ இருக்கும்,
தாவே கலர்ல வந்து ஐடி கார்டு சப்ளை பண்ண போறாங்க அரசு அதிகாரிகளுக்கு. ஆக்சுவலி வெள்ளை கோட்டை கூட மாத்தலான்னு ஒரு பிளானிங்ல இருக்காங்க. ஐயோ ஃபன் மோடுக்கு போவாதீங்க மக்களே, நீங்க இந்த சீரியஸ் நோட்டுக்கு வாங்க. ஓகே. அதான் சீரியஸ் இவங்கள நோட். நம்ம ஏன் ஃப்ராடுன்னு சொல்றோம் அப்படின்றதையுமே சொல்லிடுவோம். இங்க மேல பின் பண்ணி வச்சிருக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஒரு ட்விட்டருக்கு பாருங்க, அதுல வந்து ஒரு இமேஜ் போட்டிருப்பாங்க. அந்த இமேஜ் வந்து ஒரு காரோடைய இமேஜ். அந்த கார் யாருடையது அப்படின்னா, இங்க மேல டேக் பண்ணி இருக்கக்கூடிய இந்த ஃப்ராடோட அவங்க அந்த ஆ, வசுதேவியோ என்னமோ ஒண்ணு, அந்த அந்த நபருடைய கார். அந்த கார்ல என்ன எழுதி ஒட்டி வச்சிருக்காங்கன்னா டாக்டர் வசுதேவின்னு எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஆனா போன்ல கேட்டப்ப நான் டாக்டர் இல்லன்ட்டாங்க. நான் வந்து நர்ஸ் தாங்க, நான் டாக்டர் இல்லங்க அப்படின்ட்டாங்க. ஏன் அவங்க அடுத்து ஒரு டாக்டரேட் சந்தேகம் படிச்சிருக்க எங்களுக்குள்ளார கூடாதா? இருந்துச்சு. ஏன் ஒரு நர்ஸ் அதுதான் டாக்டரேட் அதுதான் படிச்சிருக்க கூடாதா? அதுதான் மாம்சே, அந்த இல்லண்ணே, சந்தேகம் அதுல எங்களுக்கு இருந்துச்சு. பிஹெச்டி மேல கோடு போட்டாங்க பாத்தீங்களா? கோடு ஐயோ போட்டுருக்காங்க. சக்கராண்ணே, இருங்க ஒன்றாக பேசட்டும். இருங்க. அதான் இப்போ எங்களுக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு, ஒருவேளை அவங்க வந்து டாக்டரேட் முடிச்சிருப்பாங்களா அப்படின்ட்டு. அதுக்கான பதிலா அவங்க கீழேயே வேற போட்டாங்க. பத்தாவதுக்கு இன்னைக்கு வந்து நெறியாளர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசியிருந்தாரு. சரி, பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி பேசினப்ப அவங்க எந்த இடத்துலயும் அதை குறிப்பிடவும் இல்லை. தான் வந்து பிஹெச்டி முடிச்சதாகவோ இல்ல தான் வந்து டாக்டரேட் பட்டம் வச்சிருப்பதாகவோ அவங்க எந்த இடத்துலயும் குறிப்பிடல. நான் ஒரு சாதாரண நர்ஸ் தாங்க, நான் வந்து டாக்டர்லாம் கிடையாதுங்க. எனக்கு 15 வருஷம் வந்து அனுபவம் இருக்குது. எப்படி இந்த நாட்டு வக்கீலுன்னு சில பேர் சுத்துவானுங்க தெரியுமா? நீ என்னப்பா லாயரா? இல்லைங்க நான் நாட்டு வக்கீலுங்க. நாட்டு வக்கீல்னா எந்த கேஸா இருந்தாலும் இவர் தாங்க வருவாரு அப்படின்னு. இவங்களுக்கு 15 வருஷம் அனுபவம் இருக்குதான். அனுபவத்தின் அடிப்படையில நான் ஆய்வுக்கு போனேன். இல்ல நான் ஆய்வுக்கு போல, நான் ஃபோன் பண்ணி பேசினேன் டீனு கிட்ட அப்படின்னு ஒரு ஒரு உருட்டு உருட்டுனாங்க. நீங்க பேசின ஒரு டீனே இல்லைங்களே அப்படின்னதுக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதை எடிட் பண்ணிக்கலாங்கன்றாங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இதுல கொடுமை என்னன்னா, இப்ப இந்த இந்த லேடி மாட்டிக்கினாங்க. சரியா? மாவட்ட செயலாளர் எஸ் ஆயிட்டாப்புல. மாரியப்பன் ஊரே ஃப்ராடு சேர்ந்து இவர் யார் இவர் யார்? பையன். என்னய்யா புரியல? ஃப்ராடு பையன் மாரியப்பன் எஸ்கேப் ஆயிட்டான். ஆமா, அவரு எஸ்கேப் அவன் தான் ஆயிட்டாப்புல. மாவட்ட செயலாளர். அந்த சும்மா கிடந்த ஒரு ஒரு பொண்ணுக்கு போனை போட்டு, எம்மா இந்த மாதிரி ஒரு கதை ஓடுதாம்மா, வாங்க நம்ம போய் என்னான்னு பேசி இதை இது பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு, அந்த பொண்ணை ஆய்வு செய்ய அதை செய் இதை செய்யன்னு உள்ளுக்கு இழுத்து விட்டு அந்த ஆளு எஸ் ஆயிட்டாப்புல. இந்த அம்மா வந்து ஊரே தூக்கி போட்டு மீச்சுனுக்குது. ஸோ இவனை நம்பி போங்க, நல்லா உங்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது. மீடியாக்களில் நீங்கள் வந்து வலம் வரலாம். மேட்டர் என்ன மாம்சு, நேத்து தான் ஃப்ராட் எடிஷன், ஃப்ராட் எபிசோடு 1. இருங்க நல்ல நேத்து நீங்க எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. ஃப்ராட் எபிசோடு 1 நேத்து தான் ஓடிச்சு. நம்ம அமைச்சர் ராஜ்மோகனோட ஃப்ராடுத்தனத்தை நேத்து எடுத்து பேசணும். இன்னைக்கு பாருங்க அடுத்த ஃப்ராடுத்தனம். இப்படி ஃப்ராடு எபிசோடா போற அளவுக்கு வந்து தாவேகா கட்சி வந்து 10 நாள்ல நமக்கு இவ்வளவு கண்டென்ட். அந்த அளவுக்கு கேடுகட்ட ஒரு மானங்கெட்ட கட்சி அது. என்னடா எங்க அண்ணனை நடுவுல உட்கார வச்சு எல்லாரும் உபதி அடிக்கிறீங்க? டே, அந்த மனுஷன் பாவுண்டா. எங்க அண்ணன் என்னடா பண்ணாரு? உங்களுக்கு நல்லது செய்யணும் தான்டா வந்தாரு. வெளியில இருக்கிற விபூதி அடிச்சா பரவாயில்லடா, கூட இருக்கிற நீங்களே விபூதி அடிக்கிறீங்களேடா. இப்ப ஒரு நிமிஷம் வெங்கர் ஒரே நிமிஷம். இப்ப ஒரு புது அப்டேட் ஒண்ணு. நாளைக்கு காலையில அமைச்சரவை வந்து 23 அமைச்சரவையில ஆள்கள் வந்து எடுக்கிறாங்களாம். அதுல வந்து 10க்கும் மேற்பட்ட தாவக கட்சிக்காரங்க உள்ள இருக்காங்க. அதுல 2 காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்து மேலூர், அப்புறம் வந்து இன்னொரு ஆளு 2 காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து அமைச்சரவையில பதவி ஏற்கிறாங்க. நாளைக்கு நடக்க போகுது. போட்ட பிச்சைல அங்க போய் உட்கார போறானுங்க மானம் கெட்டவனுங்க, எச்சப்பயலுங்க. அந்த ஜோசியக்காரன் டாக்டர் 350 கோடி ஊழல் டாக்டர் கனிமொழி, அவங்க நேத்து ஒரு ஆய்வு நடத்தினாங்க தெரியுங்களா? எனக்கு என்னன்னா, இந்த வெங்கட்ரமணன் மட்டும் வந்து அமைச்சர் பதவிக்கு வந்துடக்கூடாது. ஆல்ரெடி வந்துட்டான். நீ அங்க சொல்லிட்டு இருக்க மாம்சு, அவன் வந்துட்டான். அடுத்த பின்னாடியே இன்னொருத்த வராம பாரு, ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏ அமைச்சரா வரான். அதுதான் என்னன்னா, வெங்கட்ரமணன் ஃபர்ஸ்ட் வந்து கல்வித்துறை அமைச்சரா வந்து போட்டானுங்க.
கல்வித்துறை அமைச்சரா போட்டானுங்க. எனக்கு அவன் தான் பெரிய டார்கெட்டா இருந்தது எனக்கு. ஏன் அப்படின்னா அவன் வந்து பக்கா RSS. ஏன்னா ஏற்கனவே பிராமண சமூக சங்க மீட்டிங்ல வந்து அவன் நிறைய பேசியிருக்கான். அந்த வன்மையான வெங்கட்ரமணன் கண்டனங்கள், மட்டும் வன்மையான ஏன்பா கண்டனங்கள். இதோ பாரு, ஏன்பா இங்க யாரு எவருன்றதெல்லாம் கிடையாது. அண்ணன் முகத்துக்காக மட்டும்தான் இந்த ஆட்சியே. நீ வெங்கட்ரமணனை போடு இல்ல வெங்காயரமணனை போடு, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. அப்புறம் என்ன விலைக்கு என்னைக்கு உங்க அண்ணன் வந்து பெரியார கொள்கை தலைவரை ஏத்துக்கிட்டான்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஓட்டு போடும்போது நீங்க என்ன யாரு கேண்டிடேட் பார்த்தா போட்டீங்க? அண்ணன் முகத்துக்காக. பெரியாரி அம்பேத்கர் ஏன் உங்க அண்ணன் வந்து கொள்கை தலைவர்? எனக்கு இது மட்டும் பதில் சொல்லிட்டு நீங்க அடுத்த சும்மா ஏதோ அமைச்சர் வைக்கிறமே வச்சையா என்ன இதெல்லாம் கேட்டுக்கிறீங்க? நாங்க கேட்போம்யா. அப்ப பெரியார் கொள்கை தலைவர்னா அப்புறம் எதுக்கு வெங்கட்ரமணன் வந்து உள்ள கதறு? நல்லா கதறு. அதுவும் பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி. அவனாவது பரவாயில்ல, பழக்க முறையில மாமன் தான் கூப்பிடலாம். எல்லாமே வந்து ஐயர மாமன் தான் கூப்பிடுவாங்க, அவனை மாமான்னு கூப்பிடலாம். இவன் ரமேஷ் வந்து உண்மையிலேயே மாமா, ஊருக்கே கூட்டி கொடுத்தவன். இல்ல இந்த மாதிரி வந்து சில அடிக்கலாம். இப்படி வந்து டைரக்டா மூஞ்சில காரி துப்ப கூடாது. மூஞ்சில காரி இல்ல, அதாவது மூஞ்சில காரி துப்ப கூடாது. இரியா நான் உங்களுக்கு கண்டனத்தை பதிவு பண்ணிக்கிறேன். ஆனா நல்லனா தவறுனா கண்ணியம் தவறாம வந்து நீங்க பேசணும். இதுக்கு முன்னாடி அவங்க என்னவா வேணா இருந்திருக்கலாம். பிளாக்ல டிக்கெட் வித்தவங்களா இருந்திருக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த மாதிரியான தொழில்கள் பண்ணியிருக்கலாம், அது வேற. சரிங்களா? இன்னைக்கு வந்து அவங்க யாருன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். ஸோ அவங்கள அப்படி பேசுறதுன்றது வந்து வன்மையா நான் கண்டிக்கிறேன். இதை நான் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டேன். குறிப்பா என்னுடைய அவையில வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நான் கண்டம் பண்ணியே தீருவேன். ஓகேங்களா? என்னதான் உண்மையை வந்து நீங்க பேசினாலும் அந்த உண்மையை வந்து இந்த அவையில நீங்க பேசுறத வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரியான விஷயங்களை கட் பண்ணிங்க. இல்ல ப்ரோ, அது கொஞ்சம் டாபிக்ல இருந்து வெளில வர்றதுனால கொஞ்சம் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். சரி, எனக்கு இப்போ இதெல்லாம் வெங்கட்ஸ் ஒருத்தர் பேசினுக்கிறாரியா? முடிச்சிட்டுமே. சரி சொல்லுங்க. இல்ல ப்ரோ, ஒரே ஒரு விஷயம், டாபிக்ல இருந்து வெளில வந்துட்டேன்னு நினைக்காதீங்க. இப்போ எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட 2500 ரூபா வரப்போகுதுடா, உங்க வீட்டுல போய் சொல்லி தாலுகா ஆபீஸ்ல போய் ஃபார்ம் ஒண்ணு ஃபில் பண்ணி கொடு அப்படின்னா நம்பிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல சொல்லிட்டு இருக்கான். நான் என்ன நினைச்சேன்னா, இந்த மாதிரி கண்டென்ட் நிறைய போட்டு மேனிபுலேட் பண்ணி இல்ல உங்களுக்கு புரியுங்களா? அவங்க அவ்வளவு வெள்ளந்தியா இருக்காங்க. அண்ணனுடைய ரசிகர்கள் எல்லாம் வெள்ளந்தியா இருக்கிறாங்க. புரியுதுங்களா? நீங்க அத அப்படி பார்க்கணும். பாசிட்டிவ் அப்ரோச், எல்லாத்தையுமே பாசிட்டிவா பாருங்க. இல்ல சொல்லுங்க. இல்ல நான் என்ன உங்ககிட்ட சொல்றேன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இத வந்து நம்ம அவங்க வந்து வதந்தியாவே தான் பரப்பி விட்டுட்டு இருக்கானுங்க. நாம இப்படி ஒரு வதந்திய பரப்பி விட்டோம்னா எல்லாம் தாலுகா ஆபீஸுக்கு போயிட்டு செருப்பை கழட்டி அடிக்க போறானுங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு எண்ணத்துக்கு நினைக்கிறேன். நீங்க அப்படி நினைக்கிறீங்க, சரிங்களா? நீங்க அப்படி நினைக்கிறீங்க. இவங்க வந்து அந்த மாதிரி போய் நின்னு எழுதி கொடுத்துட்டு வருவானுங்கன்ட்டு. அதுதான் கிடையாது. அதையும் உனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல எனக்கு வந்து சிலிண்டருக்கான அமௌண்ட் வந்து கேளுங்க ப்ரோ, கொஞ்சம் கேளுங்க ப்ரோ. அதையும் உனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க கஷ்டப்படுற விளிம்பு நிலை மக்கள் கிட்ட போய் கொண்டு போய் அதை சொல்லி, ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? இவனுங்க உக்காந்துங்கன்னு அண்ணா எங்களுக்கு சிலிண்டர் வேணாம், எங்களுக்கு காசு வேணாம்னு இவனுங்க பேசிட்டு முறுக்கி தோல்ல போட்டு இவனுங்க போயிடுவானுங்க. ஆனா அந்த மக்கள் தான் இதுல பாதிக்கப்படுவாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இவனுக்கு என்ன சோத்துக்கு கஷ்டப்படுறவனுங்களா இங்க வந்து உட்காந்து அண்ணனுக்கு ஃபயர் விட்டு இருந்தாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நான் நினைக்கிறது இது ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆகுமே. சப்போஸ் இது மாதிரி ஸ்பாம் கண்டென்ட் மாதிரி நம்ம போட்டோம்னா அப்படின்னு நினைச்சேன். அது தவறு தோழர். அது அப்படி நம்ம போக தேவையில்ல. போடலாம். நம்ம என்ன, நமக்கு வந்து இவனுங்களை வந்து பேச முடியும். இவனுங்க அவ்வளவு ஃபேக் நியூஸ் போடுறானுங்க. இவனுங்க ஃபேக் நியூஸை நம்ம உண்மைன்னு சொன்னா மட்டுமே போதும். இந்த இப்ப நார்த் மீடியா வரைக்கும் போலீங்களா? ஐஐடியில் படித்த இன்ஜினியர்கள் தாவேகா 107 பேர்ல 5 பேர் ஐஐடி இன்ஜினியர்னாங்க. இன்னைக்கு வந்து என்டிடிவிக்காரன் நேஷனல் மீடியால போட்டு காரி கொத்தா மூஞ்சி மேல துப்புறான். சொல்லு மாம்சே.
அதை விட வைரலா நார்த் இந்தியால போயிட்டு இருக்கிறது, லஞ்சம் வாங்குறவங்கள பணம் எடுத்து போட்டா 1 லட்சம் ரூபாய் தர ஆமா. விஜய் அப்படின்ட்டு. இத நம்ம தற்கொலைங்க நம்பி இறங்க போறானுங்க களத்துல. இந்த வடிவேல் காமெடி ஒண்ணு வரும் தெரியுமா? இது நீ லஞ்சம் வாங்கினதை எல்லாத்தையும் நான் ரெக்கார்ட் இதை இப்ப பண்ணிட்டேன் எல்லாரும் நம்பிட்டானுங்க. சார். நீங்க தானே கேமரா வாடகைக்கு என்னன்னா எடுத்தது, இந்தாங்க எல்லாரும் வந்து கேசட்டை மறந்துட்டு வந்துட்டீங்க. அந்த கூத்து தான். மாம்சு இது தெரியல. அந்த இதுல வந்து எல்லாம் ஸ்டேட்டஸ் வச்சுட்டானுங்க. அந்த ஒரு ஏஐ இமேஜ் இவனுங்க போட்டதை வந்து ஸ்டேட்டஸ் வச்சுட்டானுங்க. எல்லா தற்கொலையும் நம்பிருச்சு. இதுக்கப்புறம் வந்து தற்கொலைங்க எல்லாம் வீடியோ கேட்கலையோ? ஒன்றாக உங்களுக்கு ஒரு டிஎம் ஒன்னு பண்ணிருக்காங்களா, அதை பாத்துருக்கீங்களா? ஐயா எனக்கு வரலங்க என் டிஎம். நான் நீங்க இது அனுப்புனீங்கல்ல நியூஸ், அப்பவே நான் செக் பண்ணி பார்த்தேன், அதுவே எனக்கு வரல. நானும் போயிட்டு ஸ்பேம்லயும் செக் பண்ணிட்டேன், எனக்கு அதுலயும் காணோம். ஐயா நான் சொல்ல போற தகவல் வந்து அரசாங்க ரீதியெல்லாம் கிடையாது. இது ஒரு ஸ்பூஃப் தான் வச்சுக்கீங்களேன். நாளை முதல் எங்க அண்ணன் வந்து என்ன பண்ணுவாப்ல அப்படின்னா, எல்லா பசுமாட்டுக்கும் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. ஆடு மாடுக்கெல்லாம் பர்த் சர்டிஃபிகேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாரு. அண்ணன் சீமான் வழியில் அண்ணன் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பர்த் சர்டிஃபிகேட் அனௌன்ஸ் பண்ணி எந்தெந்த மாட்டை எப்ப இருக்கணும் எப்ப இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த சொல்லிடுவாரு. இதை எங்க அண்ணன் ஃபாலோ பண்ணுவாருங்க. இன்னொரு செட் இருக்காங்க ப்ரோ, அப்படிதான் பண்ணுவோம், அப்படிதான் வருவாரு எங்க அண்ணன், அப்படிதான் பண்ணுவாரு, உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் ஒரு, அதாவது இப்போ ரேப் நடக்குது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நடக்குதுடா அப்படின்னா, நடந்துட்டு போகுது, உனக்கு என்ன, போய் சிஎம் செல்லுக்கு வேணா மெயில் இது பண்ணு அப்படின்றான், கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கன்றானு. அதாவது அவங்களுக்கு வந்து புல்லிங் பண்றதுக்கான மெட்டீரியலா டிஎம்கே இருக்கும், அந்த மாதிரி நினைச்சுக்கிறானுங்க. அப்படிதான் இருக்கும், இருக்கிறதா இரு, இல்லைன்னா போய் கதறு அப்படி. இல்ல அதுக்கு தாய்மாமன் சீர் உண்டா? அதுக்கு எதுக்கு? பசுமாட்டுக்கும் ஆட்டுக்குமா? பசுமாட்டும் ஆட்டுக்கும் வந்து தாய்மாமன் சீர் இருக்கான்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா ஆமா, பட்ஜெட் தான் கொடுக்கல, அதுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், வயசானவன்னு அதுக்கு தாய்மாமன் சீர்லாம் கொடுக்கணும்ல, அதுவும் புள்ள பெக்கணும்ல. அது வந்து மாடு வயசுக்கு வரும்போது எங்க அண்ணன் கொடுப்பாருங்க, புள்ள பெற்றதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு வருஷத்துக்கு மாடு 4 குட்டி போடும், 4 கண்ணு குட்டி போடும் போது 4த்துக்குமா வந்து தாய்மாமன் சீர் செய்ய முடியும்? அதுக்கு பதிலாக ஒரே தாய்மாமன் சீரா வந்து மாடு வந்து வயசுக்கு வரும்போது கொடுத்துட்டு போறாரு. தலைக்கு நெத்து சுட்டி, அதுக்கப்புறம் காலுக்கு கொலுசு, குளிராம இருக்கிறதுக்கு ஒரு கம்பளி ஒண்ணு, அவ்வளவுதான். இந்த பிஎம்சி திட்டத்தை வந்து தாவேக அரசு ஆதரிக்குதுன்னு சொல்லி காலையில வந்து ஏபிவிபியோட மாணவர் அணி அமைப்பு போய் பார்த்துருக்கு. பிஎம்சி திட்டத்தை வந்து பரிசீலனை பண்ணுங்க, இது தமிழ்நாடு மக்களுக்கு, தமிழ்நாடு மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல வழிவகை வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அவனுங்க வெளியே வந்து சொல்லி இருக்கிறானுங்க வந்து பரிசீலிப்போம்னு, பட் உள்ள லைக் அவங்க மீட்டிங் பண்ணதாவோ இல்ல வந்து லைக் இவனுக்கு வந்து வெளியே சொல்லி இருக்கிறானுங்க, பட் அது எந்த அளவுக்கு ஆத்தென்டிக்னு நியூஸ்ன்னு தெரியல நமக்கு. இல்ல, நம்மளுக்கு அதை சன் நியூஸ்ல போட்டிருந்தானுங்க. சன் நியூஸ்ல போடும் போது வந்து ஏபிவிபி மாணவர் அணி வந்து அதை வந்து தெளிவா வெளியில நியூஸ் பேட்டி கொடுத்திருந்தானுங்க. பேட்டி கொடுக்கும் போது நாங்க மனு அளிச்சிருக்கோம், அந்த மனுவை வந்து முதலமைச்சர் விஜய் வந்து பரிசீலிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு, அந்த பரிசீலனதுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இந்த முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. இப்ப ராஜ்மோகன், கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் வந்து ஒரு விஷயம் சொல்லும் போது வந்து பிஎம்சி திட்டத்துக்கு ஆதரிச்சா மட்டும்தான் கல்விக்கான நிதி வரும்ன்ற மாதிரி ஒன்றிய அரசு சொல்லுது. இது உங்களோட நிலைப்பாடு என்ன? போன ஆட்சியில வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, சோ உங்க நிலைப்பாடு என்ன அப்படின்னும் போது ராஜ்மோகன் தெளிவா ஒரு விஷயம் சொல்லியிருக்கா, நாங்க வந்து எப்பவுமே இருமொழி கொள்கைக்கு மட்டும்தான் நாங்க வந்து வழிவகை செய்வோம், இது வந்து நாங்க பிஎம்சி திட்டத்துக்கு வந்து மும்மொழி கொள்கைக்கோ பிஎம்சி திட்டத்துக்கும் வந்து நாங்க வந்து இடம் கொடுக்க மாட்டோம்ன்ற மாதிரி இவன் தெளிவா பேசுறான். எனக்கு என்னமோ ராஜ்மோகன் மேல ஒரு டவுட்டா இருக்கு. இன்னொன்னு, கரூர் ஸ்டாம்பேடு விஷயத்துல இருந்த டிஎஸ்பி, எஸ்பி, அப்புறம் வந்து இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் சொல்லி மொத்த கூண்டே மாத்திருக்கானுங்க.
இதுல ஒரு சில பேர் காத்திருப்பு பட்டியல் அந்த ஐஏஎஸ் ஒருத்தங்கிறாங்க, அந்த லேடி பேர் மறந்துட்டேன் நானு, டக்குன்னு ஞாபகம் வரல. ஐயோ, அந்த ஐஏஎஸ் வந்து காத்திருப்பு பட்டியல மாத்திட்டானுங்க. டிஎஸ்பி, எஸ்பி, இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, கான்ஸ்டபிள் இது வரைக்கும் எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேரையும் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கானுங்க. இது வந்து ரொம்ப வந்து சஸ்பீசியஸா இருக்கு. இதை நான் பேச சொல்லி புதிய டீமுக்கு நான் அனுப்பியிருக்கேன். ஐயா நீங்க ஒன்றாக ஐயா அதை நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கடைசியா போட்ட அந்த மெசேஜ். இல்ல நான் அந்த நியூஸ் நான் பாத்துட்டேன். பட் அத பேசுறதெல்லாம் நான் இல்லம்மா. அது நம்ம பேசி ஒன்னும் போறது இல்ல. ஏன்னா அந்த மக்கள் சந்தோஷமா இருக்காங்க, கரூர் மக்கள் சந்தோஷமா இருக்காங்க, அண்ணன் சந்தோஷமா இருக்காரு, தமிழ்நாடே சந்தோஷமா இருக்குதுன்றப்போ அந்த சந்தோஷத்தை நமக்கு எடுக்கக்கூடாது இல்லையா? இல்ல இது ஏதோ சரியில்லையே இவனுங்க பேசுறது எல்லாம். ஹலோ சொல்லுங்கண்ணே. அதாவது காளை மாட்டுக்கிட்ட இருந்து பசு மாட்டுக்கு ஏதாவது பாதுகாப்பு உண்டா? அப்படிலாம் நீங்க கேட்க கூடாது. செனமாடு விடுறது செனமாடுக்கு எப்பவுமே வந்து இருக்கு. அதுக்கு 200 ரூபாய் எங்க ஆட்சியில வந்து எல்லாருமே வாங்குவாங்க. கொஞ்சமா அடக்கி வாசிங்க. அவரு தான் பட்டும் படாம சொல்லிட்டு போறாரு. நீ ஏன் அதை இவ்வளவு தூரம் போற? இப்படிலாம் போவாத, நீ பாட்டிக்கோ. சரி ரைட் ஓகே, அதை விடுங்க. நம்ம அது அவுட் ஆஃப் த டாபிக் போக வேண்டாம். ஸோ ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, அந்த போலீஸ்காரங்க எல்லாரையும் மாத்தினது வந்து ஏதோ கொஞ்சம் சரிப்படலை. அது எல்லா இடத்துலயும் வந்து சந்தேகப்படும்படியா தான் இருக்குது. அத ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இதுதான் உண்மை. ஏதோ சரியில்லை. அந்த 13 பேரை மாத்துறது வந்து இவனுக்கு எதையும் மறைக்கிறதுக்காக இது பண்றானுங்கன்னு வெளிப்படையா தெரியுது. இதை DW மட்டும்தான் எடுத்து பேசியிருக்கானுங்க தவிர்த்து மற்றபடி வேற எந்த நியூஸ் சேனலும் எடுத்து பேசவே இல்லை. ஏன் இதை கூண்டோட எல்லாரையும் மாத்திருக்காங்க, ஏன் தனித்தனியா மாத்திருக்காங்கன்றது ரொம்ப விளக்கமா DW சொல்லியிருக்கானே தவிர்த்து மத்த யாருமே இதை எடுத்து பேசவே இல்லை. இவங்க பண்றது எல்லாமே போன ஆட்சி DMK ஆட்சி எல்லாத்தையும் குறை சொல்லி இவ்வளவு தூரம் வந்தவனுங்க இன்னைக்கு எஜுகேஷன் வைஸ் இவனுங்களால குறை சொல்ல முடியல. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடோட வளர்ச்சியையும் குறை சொல்ல முடியல. இன்னைக்கு சிவகாசியில உட்கார்ந்துருக்க கீர்த்தனாமா வந்து தொழில்துறை அமைச்சரா உட்கார்ந்துருக்கவங்க 2 ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாடை விட்டு கையை விட்டு வெளில போயிருக்குன்னு வெளிப்படையா பேச முடியல. அந்த அம்மணி எப்பவுமே தெளிவா வந்து பிஜேபிக்கு முட்டு கொடுக்குற மாதிரி பேசிச்சு. அந்த அம்மணி இப்ப எது வரைக்கும் பேசவே இல்லை. ஸோ இதெல்லாம் நீங்க கணக்கெடுத்து நம்ம என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாருமே ஒரு இடத்துல தெளிவா இருக்கும் போது வந்து பிஜேபியோட பி டீம்ன்றது தாவேக்கான்னு நல்லாவே தெரியுது. ஆனா இவனுங்க பெரியாரையும் அம்பேத்கரையும் கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு இங்க வந்து பேசுறானுங்கன்னும் போது பிஜேபி கவர்மெண்ட் எதிர்த்து எதுவும் பேச முடியாம இங்க நமக்கு முட்டு கொடுத்துட்டு ஒரு இடத்துல வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சரியில்லை, இது முன்னாடி இந்த டிஎம்கே கவர்மெண்ட் சரியில்லைன்னு சொல்லி உள்ள வந்தவனுங்க இன்னைக்கு பண்ண எல்லா ஆட்சி முறையும் சரியா இருக்குன்னு நானுங்க. இன்னொன்னு அம்மா உணவகத்தை சீரமைக்கிறேன்னு சொல்லி சிஎம் முதலமைச்சர் விஜய் வந்து உத்தரவு போட்டிருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்ல 21 கோடி ரூபாய் ஒதுக்கி அம்மா உணவகத்தை சீரமைக்கிறதுக்காக வந்து அந்த டிஎம்கே கவர்மெண்ட் ஒதுக்கி இருந்துச்சு. அதை பத்தி எவனும் பேசவே இல்லை. ஆனா அது சைலண்டா தான் அந்த ப்ராஜெக்ட் நடந்துருந்துச்சு. ஆனா யாருமே அது வெளிப்படையா பேசல. ஆனா இவனுங்க வந்து தமிழ்நாட்டோட 2 ரெப்ரசன்டேட்டிவ் திருமாவும் நம்ம அவர் பேர் என்ன ரஞ்சித்தும் ஏத்துக்கிறாங்கல்ல. அது வந்து அவங்க ஏத்துக்கினாலே வந்து அது பெரிய அவனுங்க இன்னொரு பிஆர்ஓ தானே. சினிமாவில இருக்கிறவனுங்களே சினிமாக்காரனுக்கு வேற என்ன அறிவு இருந்துற போது. அவன் ரஞ்சித் வந்து பேசுறது வந்து தலித் சமூகத்துக்காக பேசுறேன்னு சொன்னவன் அவனோட வசதியை மட்டும் தான் பாக்குறானே தவிர்த்து அவன் சொந்த வளர்ச்சி மட்டும் தான் பாக்குறானே தவிர்த்து இங்க அடித்தட்டு மக்கள்ல வந்து எதுவும் பேசவே இல்லையே. அவன் இப்ப விஜய் சிஎம் ஆயிட்டாருனா மட்டும் இவனுக்கு தலையில வந்து 2 கொம்பு முளைச்சி இப்ப பேசுறான். ஏன் போன வாரத்துல நடந்த ஆணவ கொலையை பத்தி பேசவே இல்லை. புதிய டீம் கூட போட்டிருந்த நம்ம குரூப்ல கூட போட்டிருந்தாங்க. ஏன் அந்த ஆணவ கொலைன்னு பேசாம வந்து காதல் இருப்பு கொலைன்னு சொல்லி போட்டிருந்தான். ஏன் ஆணவ கொலைன்னு போட வேண்டியதானே? அதுல அவனுக்கு என்ன வந்து ஒரு குறைச்சல் வந்துட போகுது? ஏன் அதை மட்டும் பேச மாட்டேங்கிறான்? அவன் தன்னோட சுயலாபத்துக்கு என்னென்ன இருக்கணுமோ அதை மட்டும்தான் அவன் இதை எடுத்து பேசுறானே தவிர்த்து எந்த லாப நட்ட கணக்கு மட்டும்தான் பாக்குறானே தவிர்த்து அவன் சமூகத்துக்கான அக்கறை அவனுக்கு இல்லை. சினிமாவில பேசுறான்னா அவன் ஆரம்ப கால சினிமாக்கள் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்த சினிமாக்கள் எல்லாமே அவனோட லாப நட்ட கணக்கு மட்டுமே தவிர இங்க சமூகத்துக்கான மாற்றம் கிடையவே கிடையாது. அந்த சமூகத்துக்கான மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா இங்க அவன் பேச வேண்டிய அரசியலே வேற. அந்த அரசியல் அவன் பேசாம அவன் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் ஒரு சில விஷயங்கள் மட்டும் பேசிட்டு இப்ப இதே இடத்துல ஒரு இல்லைங்க, பொது தொகுதியில 24 பேருக்கு வந்து தாவத்தால பொது தொகுதியில
அவங்க வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது பட்டியலினத்தவர். அது அவங்களுக்கு பெரிய விஷயம் தானே. அதை படிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு தற்குறியா இருக்கான்னு தான் நான் சொல்ல முடியும். நான் இந்த இடத்துல வந்து ரஞ்சித்தை வந்து தற்குறின்னு சொல்லி தான் தீருவேன். அதை பரிசீலனை பண்ணாம, அதை படிச்சு பார்க்காம, அதை ஆய்வு பண்ணாம அப்படியே போடுற ஒரு தற்குறி எப்பேற்பட்ட தற்குறியா இருப்பான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. எத்தனை பொது தொகுதியில நின்று எத்தனை பட்டியல மக்கள் வந்து ஜெயிச்சிருக்காங்கன்றத வெளிப்படையா சொல்லணும்ல. சும்மா இவன் இது இன்ஸ்டாகிராம் யூனிவர்சிட்டி, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்ப இருக்கிறது இன்ஸ்டாகிராம் யூனிவர்சிட்டி. அந்த இன்ஸ்டாகிராம் யூனிவர்சிட்டி அப்படியே ஃபார்வர்ட் பண்றது இவன் அப்படியே பேஸ்ட் பண்ணி போட்டுட்டு போயிடறான்ல. அப்ப இவனும் ஒரு தற்குறி தானே. இந்த தற்குறிக்கு வந்து இன்னும் சில தற்குறிகள் இருக்கு, அவனுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கானுங்க. தலித் அரசியல் பேசுறன்ற பேரு போர்வையில. தலித் அரசியல்ன்றது இங்க ரொம்ப ஆழமான அழுத்தமான ஒரு அரசியல். இதை அவனுங்க